இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் சீயிங் தான் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இதுவும் சாக்லேட் தான். பை 2 கெட் 1 ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சாம்பிள் கொடுக்கறது நார்மலாக இந்த மாதிரி ஷாப்ல இருந்து சாக்லேட் வாங்கி போய் கையில் கொடுத்துருவாங்க. ஆனால் இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் கான்செப்ட். இதை எடுத்து நம்ம இப்படி பொரிக்கிறப்பயே இதில் உள்ள பவுடராக வருது பாருங்க. இதுதான் உங்களுக்கு. இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி ஏமாந்துடாதீங்க. அதுக்காக தான் பெஸ்ட்டான குவாலிட்டிலாம் கொடுக்குறோம். பெஸ்ட்டாக உங்களுக்கு நல்ல குவாலிட்டி சாக்லேட் வேணும்னா நம்ம ஷாப்பை தேடி வாங்க. நல்லா இருக்கும் நம்ம கிட்ட பொருள். ஹே கைஸ், நான் தான் உங்கள் குட்டி லிபின். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கொடைக்கானல் பாம்பார்புரத்துல இருக்க ஜேகேஆர் ஸ்பைசஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டி சாக்லேட்னு பாத்தீங்கன்னா பெல்ஜியம் சாக்லேட். நார்மலா வந்து நம்ம இருக்க சாக்லேட்லாம் வந்து பார்ல மேக் பண்ணுவோம். இது வந்து பெல்ஜியம் பவுடர்ல மேக் பண்றது உங்களுக்கு. அதனால நல்ல டேஸ்ட் இருக்கும் நார்மல் பாரை விட. நெக்ஸ்ட் அனதர் ஒன் பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஃபிளேவர்ஸ். இது வந்து ஐஸ்கிரீம் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 5 வெரைட்டிஸ் இருக்கு. ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள், அப்புறம் வந்து பிஸ்தா, மேங்கோ. நெக்ஸ்ட் ஒன்று அதே மாதிரி தான் காஃபி ஃபட்ஜ் இருக்கு. இதுவுமே பெல்ஜியம் தான் உங்களுக்கு காஃபி ஃபட்ஜ். அடுத்து பியூர் டார்க் வேணா பியூர் டார்க் சாக்லேட் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பெல்ஜியம் டார்க் கேஷ்யூ இருக்கு. அதுலேயே ஆல்மண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க வெரைட்டிஸ்லாம் வந்து ஃபில்லிங் சாக்லேட்ஸ். உங்களுக்கு சென்டரில் வந்து உங்களுக்கு ஃபில்லிங் ஆட் பண்ணியிருப்போம். வெளியே சாக்லேட் டேஸ்ட் இருக்கும், உள்ள ஃபில்லிங்கோட டேஸ்ட்டும் சேர்த்து நல்ல உங்களுக்கு நல்ல சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. கிட்ட அதிகமா சேல் ஆகிற சாக்லேட் இருக்கு. நம்ம கிட்ட அதிகமா சேல் ஆகுறதுன்னு பாத்தீங்கன்னா பெல்ஜியம் தான். பெல்ஜியம் எல்லாரோட ஃபேவரட். மேக்ஸிமம் எப்படி நீங்க டேஸ்ட் பண்ண கொடுத்தனால அவங்க திரும்ப நார்மலா அதோட டேஸ்ட் மக்களுக்கு தெரியுமா? நம்ம டேஸ்ட் பண்ண கொடுக்கறதுனால தான் பெல்ஜியம் சாக்லேட்ஸ் வாங்குறாங்க. பெஸ்ட் வந்து நம்ம கிட்ட குவாலிட்டி வைஸ் அது பெஸ்டா இருக்கும் சாக்லேட். அதுவும் இல்லாம இப்போ ஒரு 100 கிராம்ஸ் வாங்குற இடத்துல பெல்ஜியம் சாக்லேட் கொடுத்தோம்னா அவங்க 1 kg கூட வாங்கிட்டு போவாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஃபிளேவர். அது வந்து டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா மேங்கோ பார் சாப்பிட்டுருக்கீங்கல்ல, அந்த மாதிரி டேஸ்ட்ல உங்களுக்கு கொடுக்கும். ஃபில்லிங் சாக்லேட்டை பொறுத்த அளவுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு. வெளியே சாக்லேட் இருக்கு, மேங்கோ ஃபில்லிங்ல உள்ளாடி மேங்கோ ஃபில்லிங் வச்சிருப்பாங்க. அதுலயே வந்து மேங்கோ, கிவி, பட்டர் ஸ்காட்ச், ஸ்ட்ராபெரி, ஹனி, லிச்சி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஒரு 12 வெரைட்டிஸ் ஃபில்லிங்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நம்மளுக்கு வர கஸ்டமர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பெல்ஜியம் ஒன்ஸ் நம்ம கிட்ட வாங்கிட்டாங்கன்னா கொரியர் வாங்கிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அதுதான் ஸ்பெஷாலிட்டி. வாங்கிட்டாங்கன்னா கான்டாக்ட் பண்ணி கொரியர் வாங்கிட்டே இருக்காங்க. அதுதான் இந்த சாக்லேட்டோட ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு. மெயினா உங்களுக்கு கஸ்டமர்ஸ் எங்க இருந்தாலும் அதிகமா வராங்க? மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பெங்களூர், கேரளா, அப்புறம் வந்து சென்னை. இதுதான் யூக்கலிப்டஸ் ஆயில். இது எப்படி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி செக் பண்ணணும்னா இதை ஃபயர் பண்ணி காட்டுவோம். ஃபயர் பண்ணி காட்டுறப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் எதுவும் கேம்பர் இந்த மாதிரி மிக்சடா இருந்துச்சுன்னா துணி வந்து ஃபயர் ஆயிடும். நேச்சுரல்னா உங்களுக்கு எதுவுமே ஆகாது. அதே மாதிரி இதை கொளுத்தி கட்டுறப்போ உங்களுக்கு மூக்கடப்புலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் ஆயிடும். இப்படிதான் இதை வந்து செக் பண்ணணும். இதுதான் ஒரிஜினல் ஆயில் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாயிண்ட் பெயின் ஆயில். இது மேக்ஸிமம் எப்படி யூஸ் பண்ணணும்னா ஒரு 50 இயர்ஸ்க்கு கீழே இருக்காங்கன்னா டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 50 இயர்ஸ்க்கு மேல இருக்காங்கன்னா ஈக்குவல் கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வயசாக ஸ்கின்னு சாஃப்ட் ஆகும். ஸோ அதனால கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணாங்கன்னா அந்த எரிச்சல் இருக்கு. அது இது வேற எதுவும் கிடையாது. அயோடெக்ஸ் மூலாம் இருக்கு இல்லையா, அதோட பேஸ் ரா மெட்டீரியல் ஆயில் தான் இது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து 10 இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்க வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். 10 இயர்ஸ் கீழே இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் இந்த ஆயிலோட பிளஸ் பாயிண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா சிட்டிடோரா ஆயில்னு சொல்லுவாங்க. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பொடுகு தொல்லையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரிமூவ் ஆனா இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். இது வந்து டைரக்டா யூஸ் பண்ணக்கூடாது. 100 ml கோகனட் ஆயிலுக்கு ஒரு 2 கேப் மட்டும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ண உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா நீங்க எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் அது கூட ஒரு 2 டிராப் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அதுவும் யூஸ் பண்ண கஷ்டமா இருக்குன்னா நீங்க பாத் பண்றப்ப ரெகுலரா யூஸ் பண்றீங்களா ஷாம்பு கூட வந்து 2 டிராப் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஒன் மந்த்லயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் எங்களுக்கு அதிகமா கொரியர் போற ஒரு ப்ராடக்ட் எங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் வாட்டர். இது வந்து பியூரிட்டியா இருக்கும் உங்களுக்கு. பியூரிட்டிக்கும் டூப்ளிகேட்டுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குன்னா உங்க ஊர்ல கிடைக்கிற ஐட்டம்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னும் வாட்டர் கலர்ல இருக்கும், இல்லைன்னா பிங்க் கலர்ல இருக்கும். இந்த ஒரு பாட்டில் வந்து நீங்க 5 லிட்டர் தண்ணியில டைலூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்க கண்ணுக்கு கீழே இருக்க கருவளையத்துக்குலாம் டைரக்டா ஒரு சின்ன காட்டன்ல தொட்டு மசாஜ் பண்ணீங்கன்னா கண்ணு கீழே இருக்க கருவளையம் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். அதுவும் உங்க பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணணும்னா ஒரு பாத் பண்றப்போ ஒரு பக்கெட் தண்ணியில ஒரு 4 கேப் ஊற்றி பாத் பண்ணீங்கன்னா பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணிடும். நல்ல ஃப்ரெஷ்னஸும் கிடைக்கும் உங்களுக்கு. சாஃப்ரான் ஆல்மண்ட் ஆயில். இது நம்ம நார்மலா எந்த கெமிக்கல் கிடையாது. நம்ம சாப்பிட்றோம்ல பாதாம், அதோட ஆயிலும் வந்து சாஃப்ரான் உங்களுக்கு வந்து ஆட் ஆயிருக்கும். இதுதான் இதுல உள்ள ஸ்பெஷாலிட்டி. இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா டெய்லி நைட் டைம்ல அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு
1 வீக்குக்கு 2 டைம்ஸ் மட்டும் நீங்க யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பிம்பிள்ஸ், பிளாக் மார்க், டார்க் சர்க்கிள் இது எல்லாமே வந்து இந்த ப்ராடக்ட்லயே ரிமூவ் ஆயிடும். இந்த சாக்லேட் வைஸ் பார்த்தீங்கன்னா நாங்க நல்ல குவாலிட்டியாக தான் கொடுக்குறோம். இதில் இருக்க ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஆல்மண்ட், செரி, கேஷ்யூ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு பியூரிட்டியான ஹெல்த்தியான ஒரு நட்ஸாக தான் நாங்கள் கொடுப்போம். பீனட் என்னைக்குமே நாங்கள் ஆட் பண்ண மாட்டோம். இதுதான் நம்ம கடையோட ஸ்பெஷாலிட்டி. பீனட் ஆட் பண்றதுனால என்ன ஆகுது இப்போ மெயினா? பீனட் ஆட் பண்றதுனால சாக்லேட் வந்து ஒரு 10 டேஸ்லயே உங்களுக்கு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து அப்படி கிடையாது, உங்களுக்கு ஒர்த்தபிளா இருக்கும் சாக்லேட். ஓகே. நெக்ஸ்ட் இது டிஃபரன்ஸ் என்னன்னா, எங்ககிட்ட வர கஸ்டமருக்கு வந்து டவுட் இருக்கும், இது எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொல்றீங்க அப்படின்ட்டு. அவங்க டவுட்டை கிளியர் பண்றதுக்காக நாங்க வந்து செகண்ட் குவாலிட்டி சாக்லேட்டும் ஜஸ்ட் டெமோக்காக வாங்கி வச்சிருக்கோம். இந்த மேல ஃபர்ஸ்ட் ரோல இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து செகண்ட் குவாலிட்டி. இதுதான் நான் சொன்ன அந்த ஐசிங்ஸுக்கு ஒரு டால்டா, மைதா மாவு இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வர்றது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சாக்லேட், நல்ல டேஸ்ட் வைஸ் இருக்கும். எங்ககிட்ட வந்து 3 ஃபிளேவர்ஸ் தான், மில்க், டார்க், ஒயிட். அதுல வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக மில்க் கிராக்கிள், மில்க் ஃப்ரூட் நட், அப்புறம் வந்து மில்க் கேஷ்யூ, மில்க் பிஸ்தா, மில்க் செரி இந்த மாதிரி நிறைய ஃபிளேவர்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதுதான் நம்ம கடையோட ஸ்பெஷாலிட்டி சாக்லேட்ஸ். நம்ம கிட்ட நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஹனி கிடைக்கும். எப்படி பியூரிட்டி செக் பண்ணணும்னா, உங்களுக்கு கொடைக்கானல் கிளைமேட்டை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு சுகர் ஆடிங் எதுவும் இருந்துச்சுன்னா தேன் வந்து உங்களுக்கு மெல்ட் ஆயிரும். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா தேன் வந்து லிக்விடா தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஹனி. இதுவே வந்து ஃபார்ம் ஹனி இருக்கு. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. இதுதான் ஃபார்ம் ஹனி, எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது. இது வந்து ஃபாரஸ்ட் ஹனி. உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஹனினா இந்த அளவுக்கு டார்க்னஸ் இருக்கணும், நம்ம சாப்பிட்டு பாக்குறப்போ ஒரு கசப்பு தன்மை இருக்கணும். அதுதான் பியூரான ஹனி. இது வந்து மெடிசன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். உடம்பு ஏத்த, உடம்பு குறைக்க, குழந்தைங்களுக்கு கொடுத்தா பேச்சு தெளிவாகிறதுக்கு, பிரெக்னன்ட் லேடி சாப்பிட்றதுக்குலாம் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம கடையோட ஸ்பெஷாலிட்டி. ரெண்டுமே டிஃபரன்ஸ் காட்டுறோம், அதனாலதான் மக்கள் நம்ம கடையை தேடி வராங்க. அதே மாதிரி கொரியரும் நம்மள்ட்ட நிறைய வாங்க. வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபேஸ் வாஷ் கிடைக்கும். எல்லாமே பியூரிட்டியா இருக்கும், எந்த கெமிக்கல் ஆடடும் கிடையாது. நெக்ஸ்ட் டயபெட்டிக் பவுடர். இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சுகர் பேஷண்ட்காக உள்ளது. டெய்லி மார்னிங் எந்திரிச்சோன்னா ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர்ல ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி குடிச்சாங்கன்னா ஒரு 1 மந்த்லயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சுகர் வந்து ரெடியூஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். இது பியூரிட்டியா தான் இருக்கும், உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. எல்லா இடத்துலயும் கஸ்தூரி மஞ்சள் வந்து சேம் குவாலிட்டியில தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிளென்சிங் மில்க். இந்த கிளென்சிங் மில்க் பொறுத்த அளவுக்கு நீங்க ஒன்ஸ் நீங்க பியூட்டி பார்லர்ல போயிட்டு அப்ளை பண்ணீங்கன்னா இதோட சார்ஜஸ் வந்து 250. இந்த பாட்டிலோட பிரைஸே வந்து உங்களுக்கு 250 தான். நம்ம கிட்ட சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து கோகனட் ஷாம்பு இருக்கு, ஆலோவேரா ஷாம்பு இருக்கு, சார்கோல் ஷாம்பு இருக்கு. இந்த ஷாம்புலாம் யூஸ் பண்றப்போ உங்களுக்கு ஹேர் நல்ல ஸ்மூத்தனிங் கிடைக்கும். இதுல வந்து எதுவும் கெமிக்கல் ஆடிங் கிடையாது. அதே மாதிரி ஹேர் க்ரோத் கிடைக்கும். ஹேர்ல எந்த இஷ்யூஸ் இருந்தாலும் இது ரிமூவ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து க்ரீம் ஐட்டம். நம்ம கிட்ட ஆலோவேரா க்ரீம் இருக்கு, பப்பாயா க்ரீம் இருக்கு, ஆல்மண்ட் க்ரீம் இருக்கு, ரோஸ் க்ரீம் இருக்கு. நம்ம கிட்ட க்ரீம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பியூரிட்டியாவே கிடைக்கும். இது வந்து பப்பாயா க்ரீம். ஜஸ்ட் உங்க முன்னாடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. க்ரீம்னா இந்த கண்டென்ட்ல தான் இருக்கணும். சில இடத்துல வந்து நல்ல திக்கா இருக்கும், அதெல்லாம் வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் தான். இதுதான் எது கெமிக்கல் சேர்க்காத பியூர் பப்பாயா க்ரீம். இது வந்து சாண்டல்வுட் பவுடர். நம்ம கிட்ட ரெட் இருக்கு, ஒயிட் இருக்கு. இது வந்து வித்தவுட் ஆயிலோட இருக்கும். இதை விட உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல் ரிசல்ட் தரணும்னா நீங்க வுட் எடுத்துக்கலாம். வுட் வந்து வித் ஆயிலோட இருக்கும். அதே மாதிரி இதுல சீலோட இருக்கும். அதனால நீங்க ஃபிளைட்ல கூட எடுத்துட்டு போய்க்கலாம். இது வந்து ஒயிட் சாண்டல், இது வந்து ரெட் சாண்டல். ஒயிட் வந்து நெத்தியில பொட்டு வைக்கிறதுக்கு, பூஜை ரூம்ல வைக்கிறதுக்கு இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபேஷியலுக்குன்னா இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ரெட் சாண்டல். எப்படி யூஸ் பண்றது? ஜஸ்ட் தண்ணி வச்சு உரசினா போதுமா? இல்ல, இது வந்து நம்ம பச்சை பால் அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட்டர், இது ரெண்டுலயும் எதையாச்சும் ஒண்ணு லைட்டா டிப் பண்ணி நம்ம ரப் பண்ணோம்னா அதுல பேஸ்ட் கண்டென்ட்ல வரும். அதை எடுத்து அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் வராது, பாடி ஹீட்டை மெயினா ரெடியூஸ் பண்ணிடும். அதுக்காக தான் சந்தனம் யூஸ் பண்றது. உங்ககிட்ட ஜெல்லிஸ் ஐட்டம் கிடைக்கும். இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, உங்களுக்கு ஜெல்லி வந்து நீங்க சாப்பிட்றப்ப நல்லா ஸ்மூத்தா இருக்கும். உங்களுக்கு ஜெலட்டின் சேர்க்காம 100% பியூரான ஃப்ரூட்ல இருந்து நாங்க மேக் பண்றது. இது எப்படி உங்களுக்கு ஜெலட்டின் மிக்ஸ் ஆயிருக்கா அப்படி டவுட் ஏதோ இருக்கும் உங்களுக்கு. அது எப்படின்னா, நீங்க ஜெல்லியை எடுத்து ப்ரெஸ் பண்ணி பாக்குறப்போ நல்ல ஸ்மூத்னிங் இருக்கும். அப்படி இருந்தா அது ஜெலட்டின் சேர்க்காதது. ஜெலட்டின் சேர்த்திருந்தா அது வந்து நல்ல திக்னஸா இருக்கும், ஹார்டா இருக்கும். அதுதான் செகண்ட் குவாலிட்டி. குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லாமே நல்லா இருக்கும். ப்ளஸ் நான் உங்களுக்கு அந்த ஒரு ஜெல்லி எடுத்து நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன், பாத்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஜெல்லி. நம்ம கிட்ட வந்து ஜெலட்டின் எதுவுமே சேர்க்க மாட்டோம். அது எப்படி உங்களுக்கு செக் பண்ணணும்னா, அப்படி ஜெல்லி ப்ரெஸ் பண்றப்ப அப்படி ஸ்மூத்தா உள்ள போகணும். அப்படி இருந்தா இது வந்து ஜெலட்டின் சேர்க்காது. ஜெலட்டின் சேர்த்திருந்தா ரொம்ப ஹார்டா இருக்கும். அதுல இருக்க சுகர்லாம் அப்படியே ஒட்டிட்டு தான் இருக்கும். நம்ம ப்ரெஸ் பண்றப்பே சுகர் சேர்ந்து வந்து வெளியே விழணும். இதுதான் பியூரிட்டியான உங்களுக்கு ஜெல்லி.
இந்த ஜெல்லி வந்து நீங்க நார்மலா குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம். நிறைய அப்பா அம்மா வந்து பயப்படுறாங்க ஜெல்லி சாப்பிட்டா எதுவும் ஆயிடும், அந்த மாதிரி கிடையாது. ஜெலட்டின் சேர்த்து இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். அதே மாதிரி நம்ம கிட்ட இம்லி சாக்லேட் இருக்கு. இது வந்து புளியில இருந்து எடுக்கிறது. உங்களுக்கு வாமிட்டிங் சென்ஸ் இருந்தா இது லைட்டா ஒரு பீஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும். நெக்ஸ்ட் மேங்கோ கேண்டி இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டோன் கேண்டி இருக்கு, ஜெம்ஸ் இருக்கு. இது எதுவுமே கெமிக்கல் ஆடட்லாம் கிடையாது. 100% சாக்லேட்ல தான் மேக் பண்றது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபேஸ் பேக். இதுல ஏன் நாங்க வந்து பவுடர் கண்டென்ட்ல வச்சிருக்கோம்னா, நம்மளுக்கு நிறைய இடத்துல மிக்ஸ் பண்ணி வரும் பேஸ்ட் கண்டென்ட்ல. அது வந்து உங்களுக்கு ஒரு 1 வீக் 2 வீக்லயே வந்து உங்களுக்கு ஃபங்கஸ் அடிச்சிடும். இது அப்படி கிடையாது. இதுக்கு எக்ஸ்பீரியே கிடையாது. எத்தனை நாள் வேணாலும் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பியூட்டி பார்லர்ல இருந்தெல்லாம் நம்மளுக்கு ரெகுலர் ஆர்டர் வருது. நாங்க கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம அதாவது சில பேருக்கு டவுட் இருக்கு, ஆல் ஓவர் இந்தியானால நாங்க ஃபைனலா வந்து மலேசியா வரைக்கும் கொரியர் பண்ணியிருக்கோம். எங்க ப்ராடக்டோட காஸ்ட்டை விட அவங்க கொரியர் சார்ஜ் காஸ்ட் தான் அதிகமா இருந்தது. இருந்தாலும் எங்க ப்ராடக்ட் ஒர்த்தா இருந்தனால தான் கஸ்டமர் வந்து எங்க கிட்ட வாங்குறாங்க. இதே மாதிரி நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, பெஸ்டா பண்ணி தரோம் உங்களுக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட் சீன்ல தான் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இதுவும் சாக்லேட் தான். பை 2 get 1 ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சாம்பிள் கொடுக்கறது நார்மலா இந்த மாதிரி ஷாப்ல இருந்து சாக்லேட் வாங்கி போய் கையில கொடுத்துருவாங்க. ஆனா இது ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இதுதான் கான்செப்ட். இதை எடுத்து நம்ம இப்படி பொரிக்கிறப்பயே இதுல உள்ள பவுடரா வருது பாருங்க, இதுதான் உங்களுக்கு. இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி ஏமாந்துடாதீங்க. அதுக்காக தான் பெஸ்டான குவாலிட்டி எல்லாம் கொடுக்குறோம். பெஸ்டா உங்களுக்கு நல்ல குவாலிட்டி சாக்லேட் வேணும்னா நம்ம ஷாப்பை தேடி வாங்க, நல்லா இருக்கும் நம்ம கிட்ட பொருள். நம்ம ஷாப் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா பாம்பார்புரம்னு ஒரு ஏரியால இருக்கு. காம்ப்ளெக்ஸோட நேம் வந்து பாத்தீங்கன்னா KSJ. நம்ம ஷாப்போட நேம் பாத்தீங்கன்னா JKR. உங்ககிட்ட நம்ம கிட்ட இருக்க ப்ராடக்ட் எல்லாம் ஒர்த்தபிளா இருக்கும். வாங்க, பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரேன். உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி தந்துருவோம். நீங்க வாங்குற ப்ராடக்ட் ஒரு 1000 இருந்தாலும் உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி சாக்லேட் பாக்ஸ் கண்டிப்பா நாங்க போட்டு தந்துருவோம். இது வந்து நம்ம ஷாப்ல இருக்க ப்ராடக்ட் நேம் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே இதுல அவைலபிள் இருக்கும். அதே மாதிரி நம்ம கார்டும் இதுல அவைலபிள் இருக்கும். உங்களுக்கு இதுல எந்த ஒரு ப்ராடக்ட் தேவைப்பட்டுச்சுனாலும் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸ் இருக்கு. உங்களுக்கு 1 kgக்கு வந்து 60 rupees சார்ஜ் பண்ணுவோம், கொரியர் கேஜி மட்டும். மற்றபடி எந்த ஹிடன் சார்ஜஸும் நம்ம கிட்ட கிடையாது. பில் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பிடுவோம். அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறது 23 வெரைட்டிஸ் தான். நம்ம கிட்ட இதுக்கும் மேல ப்ராடக்ட் இருக்கு. நேர்ல வந்து பாருங்க, உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இங்க அவைலபிள் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சோப் எந்த கெமிக்கல் ஆடட் கிடையாது. இது எப்படி மேக் பண்றோம்னா கோகனட் ஆயிலே மேக் பண்றது தான். இதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு ராமச்சம், சாண்டல், ஒயிட் சாண்டல், லாவெண்டர், குக்கும்பர், இந்த மாதிரி நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு. இது வந்து நம்ம நார்மலா ஒரு சோப் வெளியே வாங்கணும்னா 60 சார்ஜ் பண்றோம் 100 கிராம் சோப்புக்கு. இது அப்படிலாம் கிடையாது. நம்ம கிட்ட 40 rupees தான். ஹெர்பல், எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. இதுவுமே நம்ம கிட்ட ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸ் இருக்கு. ரொம்ப தேங்க்யூ ப்ரோ, இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. சோ நீங்க அண்ணா சொன்னதை பார்த்துருப்பீங்க, அவ்வளவு பொறுமையா இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் கூட ஒரு டைம் கொடைக்கானல் வரும்போது நானுமே ஏமாந்துருக்கேன். அந்த சாக்லேட் பாக்ஸ் காமிச்சிங்களா ப்ரோ, அதை பார்த்து நானுமே ஏமாந்துருக்கேன். ஆனா இப்பதான் தெரியுது இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கனாலதான் நம்ம வந்து இந்த மாதிரி ஷாப் நிறைய இருக்கு, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் டூரிஸ்ட் ஸ்பாட்ல வாங்குறதுனால நிறைய ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அங்க பிரைஸ் கம்மியா தரனால நிறைய கஸ்டமர்ஸ்க்கு டவுட்ஸ் இருக்கு. ஒரு நல்ல பொருள் எனக்குமே லாஸ்ட் டைம் எனக்கே டவுட் ஆச்சு, என்ன வெறும் 150 தானே 2 பாக்ஸ் தராங்க அப்படின்னு டவுட்டா இருந்துச்சு. அதுல உள்ள ப்ராடக்ட் நீங்களே பாத்தீங்க, ஐசிங் சுகர், டால்டா, மைதா. இது பியூர் சாக்லேட். இதோட பிரைஸ் ரொம்ப ஹைலாம் கிடையாது. இது கேஜியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 600 தான். 600 ஒரு கிலோவே 600 தான். பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தருவோம் நேர்ல வந்தாங்கன்னா. நீங்களா இனி கொடைக்கானல் நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி என்ன மாதிரி ஏமாறாதீங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்க ஷாப்ல போய் கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ஒர்த்தா இருக்கு. நீங்க கொடைக்கானலுக்கு எதை எய்ம் பண்ணி வரீங்களோ அந்த ப்ராடக்ட்டை ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். ஷாப் லொகேஷன் அன்னைக்கு கிளியரா சொல்லிட்டாங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் தேவைப்படுச்சுன்னா டிஸ்பிளேல அவங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. பாய் சார். Bye.